Hi students, welcome to our channel. Today we learn 4th science term 2 unit 2 water lesson பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் இஸ் த மோஸ்ட் அபுடண்ட் அண்ட் ப்ரீசியஸ் ரிசோர்ஸ் ஆன் த எர்த். எர்த்தில் நம்ம பூமியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விலை மிக்க இல்லாத பொருள் என்னது? வாட்டர். நம்மளுக்கு என்னது விலை மதிப்பு மிக்க இல்லாத பொருள் என்ன நம்மளுக்கு இருக்குது? பூமியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வாட்டர் தானே? எஸ் ஆர் நோ? எஸ். இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஓசன், சீஸ், ரிவர், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் த கிரவுண்ட். நம்ம எங்கே பார்க்கலாம் வாட்டர்? எங்கெங்கம்மா இருக்குது? ஓசன்ஸில் இருக்கா இல்லையா? ஓசன்ஸில் இருக்கும். சீஸ், கடல்கள், ஆறுகள், நீரோடைகள், ஏரிகள், குளங்கள். இந்த மாதிரி கிரவுண்டில் என்னது நம்மளுக்கு அண்டர் த கிரவுண்டு, பூமிக்கு அடியில் என்ன இருக்குது? வாட்டர் இருக்கா இல்லையா? வாட்டர்லாம் இந்த இடத்துல எல்லாம் காணப்படுது. ஓகேவா? ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ் அண்ட் டு டூ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். எல்லா உயிரினங்களுக்கும் என்ன தேவைப்படுது? உயிர் வாழ்கிறதுக்காக வாட்டர் தேவைப்படுதா இல்லையா? இப்போ நம்ம வாட்டர் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படுது. எஸ் ஆர் நோ? எஸ். அது மாதிரி பிளான்ட்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னது? ஆல் லிவிங் திங்ஸ்க்கும் வாட்டர் தேவைப்படுது. வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் அபவுட் திஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் வாட்டர் இன் திஸ் லெசன். இந்த லெசன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்? வாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வி லேர்ன் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். வாட்டரோட என்னென்ன மாற்றங்கள், சேஞ்சஸ் நடக்குது வாட்டரில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்னென்ன ஸ்டேட்ஸ், என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு லெட்டஸ் டூ என்ன கொடுத்துருக்காங்க? see the given pictures and write down the states of each objects. இங்கே ஆப்ஜெக்ட்ஸ், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து வாட்டர் என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்குது, என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலிடா, லிக்யூடா, கேஸா அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? பக்கெட்டில் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? என்ன ஸ்டேட்லமா இருக்குது? லிக்யூட் ஸ்டேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? ஐஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குல்ல? சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பலூன் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிலிங் வாட்டர். வாட்டர் பாயில் ஆகுதா இல்லையா? அது என்னது? கேஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்மோக், இண்டஸ்ட்ரீட்டில் ஸ்மோக்கிங், அது என்னது? கேஸ். நெக்ஸ்ட்டு கார். கார் அப்படிங்கிறது என்னது? ஒரு டாய் இருக்குது. டாய் தானே இது? அது என்னது? சாலிட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயில். ஆயில் இருக்கா இல்லையா? வாட்டர் கேனில் ஆயில் இருக்குது. அது என்ன வரும்? லிக்யூட் டைப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேர். சேர், உட்டன் சேர், சாலிடு. நெக்ஸ்ட்டு ஜூஸ் இருக்கா இல்லையா? கிளாஸ் டம்ளரில் ஜூஸ் இருக்குது. அது என்ன வரும்? லிக்யூட் டைப். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ். ட்ரெஸ் என்னது? சாலிட். ஓகேவா? இதை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஃபில்லப்ஸில் கீழே என்ன பண்ணணும்? லிக்யூட், சாலிட், கேஸ், கேஸ். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கேஸ், சாலிட், லிக்யூட், சாலிட், லிக்யூட், சாலிட், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிங்க, ஃபில்லப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் அக்கர்ஸ் நேச்சுரலி இன் 3 ஃபார்ம்ஸ். வாட்டர் எத்தனை ஃபார்ம்ஸில் இருக்குது? 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. 3 வடிவங்களில் இருக்குது. என்னென்னது? ஐஸ், வாட்டர் அண்டு வாட்டர் வேப்பர் அப்படிங்கிற 3 ஃபார்ம்ஸில் இருக்குதுமா. தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டரோட நிலைகள் என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணுது. ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் பண்ணுது? சாலிட் ஃபார்ம். ஐஸ் இஸ் இன் சாலிட் ஃபார்மில் இருக்கா இல்லையா? ஐஸ் விச் ஃபார்மா? சாலிட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் இஸ் இன் லிக்யூட் ஃபார்ம். வாட்டர் என்ன ஃபார்மில் இருக்குது? லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. அண்ட் வாட்டர் வெப்பர் இஸ் இன் கேஸஸ் ஃபார்ம். வாட்டர் என்ன ஃபார்மில் இருக்குது? கேஸியஸ் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? These states occur naturally because of temperature changes. இது எப்படி நடக்குது? நேச்சுராக எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் வாட்டர் 3 ஸ்டேட்ஸில் இருக்குதுமா. சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ் அப்படிங்கிற 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. இது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுராக டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது. வாட்டரில் இருக்கிற டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகிறதுனால இந்த 3 ஸ்டேட் நடக்குது. ஓகேவா? வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் இன் கோல்டு ரீஜியன்ஸ். கோல்டு ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ரீஜியன் என்னமா? குளிர் பிரதேசம். குளிராக இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் எப்படி இருக்கும்? ஐஸாக இருக்கும். ரிமைன்ஸ் அஸ் வாட்டர் இன் ஓசன்ஸ், ரிவர்ஸ் அண்ட் பிகம்ஸ் வாட்டர் வெப்பர் டியூ டு த ஹீட் ஆஃப் த சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓசன்ஸ்லையும் ரிவர்ஸில் இதில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா வாட்டர் வெப்பர் ஃபார்ம் ஆகும். எப்படி? சன்லைட், சூரிய ஒளி இருக்கலாம், அதுலேருந்து வர்ற ஹீட்னால ஹீட் ஆகி வாட்டர் ஹீட் ஆகுறப்ப அங்கே என்ன நடக்குது? வாட்டர் வெப்பர் எவாப்ரேஷன் நடந்து வாட்டர் வெப்பர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கம்மா, இங்கே கொடுத்துருக்காங்க 3 ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. வாட்டரில் சாலிட் அப்படிங்கிறது ஐஸ், ஸ்னோலாம்.
சாலிடுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லிக்விட் வந்து நம்ம ட்ரிங்கிங் குடிக்கிறோம்ல, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து லிக்விடு. கேஸ் அப்படிங்கிறது வாட்டர் வெப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, லேட்டஸ்ட் டூ நம்ம பண்ணணும். என்னது? fill in the blanks given below the correct answers. இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. லிக்யூட், சாலிட், மெல்ட்டிங், ஃப்ரீசிங், கூலிங், ஹீட்டிங், கேஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர், வாட்டரில் எப்படி சேஞ்சஸ் நடக்குது, என்ன ப்ராசஸ் மூலமாக அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். ஓகேவா? சாலிட் வந்து என்ன ப்ராசஸ் மூலமாக லிக்யூடாக சேஞ்சஸ் ஆகுது, லிக்யூட் வந்து கேஸஸ் ஸ்டேஜுக்கு திருப்பி அகைன் நடக்குதுல, அந்த ப்ராசஸ்லாம் என்ன பண்ணணும், இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத கரெக்டாக எடுத்து நம்ம ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே எழுதியிருக்கோம் பாருமா. ஃபஸ்ட்டு பாரு சாலிடு, செகண்டு பீக்கரில் இருக்கிறது லிக்யூடு, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கேஸ் இருக்கா இல்லையா? எஸ். இது என்ன ப்ராசஸ் நடக்குது? சாலிடில் வந்து மெல்ட்டிங், உருகுதல் இருக்குல்ல, மெல்ட்டிங் ப்ராசஸ் நடக்கிறது மூலமாக என்ன ஃபார்ம் ஆகுது? லிக்யூட் ஃபார்ம் ஆகும். லிக்யூட்லேருந்து லிக்யூடை ஹீட் பண்ணுறப்ப ஹீட்டிங் ப்ராசஸ் மூலமாக கேஸ் வந்து உருவாகுது, கேஸ் ஃபார்ம் ஆகுது. கேஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து கூலிங் ப்ராசஸ் நடக்கிறது மூலமாக திருப்பி அகைன் என்னது? லிக்யூட் ஃபார்ம் ஆகும். லிக்யூட்லேருந்து திருப்பி ஃப்ரீசிங் ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன ஃபார்ம் ஆகுது? சாலிட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கிங்க, ரைட் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில். ஓகேவா? இங்கே பாருங்கம்மா, அந்த ஸ்டேஜஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னது ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ராசஸும். சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஐஸ் ஃபார்மில் இருக்கும். ஐஸ் இஸ் எ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஐஸ் என்ன ஃபார்மில் இருக்குது? சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டரோட சாலிட் பார்ட்டு தான் என்னது? ஐஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குமா? டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர் பிகம் ஐஸ். வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் இருக்கிறப்ப என்ன உருவாகுது? ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீசிங். இதை தான் என்ன, இந்த ப்ராசஸ்க்கு என்னமா சொல்கிறோம்? ஃப்ரீசிங். ஐஸ் இஸ் எ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். At temperature below 0 degree Celsius, water becomes ice. This process is called என்னமா? Freezing. ஓகேவா? இங்கே வாட்டர் கூலிங் ஆகிறப்ப என்னது? ஐஸாக உருவாகுது. பிலோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு கூலிங் ஆகிறப்ப ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லிக்யூட் ஸ்டேட் வாட்டர். வாட்டர் வந்து என்னது? லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறது நார்மலாக வாட்டர் சொல்லுவோம். வாட்டர் இன் லிக்யூட் ஸ்டேட் இன் அவைலபிள் இன் வாட்டர் பாடிஸ். எங்கே இருக்கும் லிக்யூட் ஸ்டேட்டில்? such as ocean, river, waterfalls இதெல்லாம் எக்ஸெட்ரா சொல்லலாம். வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் பாடி such as oceans, rivers, waterfallsலாம் சொல்லலாமா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஒரு ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் எனி 2 வாட்டர் பாடிஸ் இன் யுவர் ஏரியா. உங்கள் ஏரியாவில் இருக்கிற நீர்நிலைகள் என்ன? வாட்டர் பாடிஸ் 2 வந்து எழுதலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரிவர் இருந்தால் ரிவர் ரைட் பண்ணலாம், RIVR ரிவர் ரைட் பண்ணலாம். பாண்ட் குளங்கள் இருந்தால் பாண்ட், POND. லேக் ஏரிகள் இருந்தால் LAKE. கடல் இருந்தாலும் SE. இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனி 2 வந்து இங்கே ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, கேஸஸ் ஸ்டேட் வாட்டர் வேப்பர் சொல்லலாம். கேஸஸ் ஸ்டேட்னா வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகுறது. வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் அஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் டியூ டு ஹீட். என்னது? வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? எஸ். இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுது? வாட்டர் வெப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். ஹீட்டிங் ஃபார்ம் எ ஒயிட் மிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன் த ஏர் நோன் அஸ் வாட்டர் வேப்பர். இந்த மாதிரி வாட்டர் வந்து ஹீட் ஆகிறப்ப அங்கே சின்ன சின்ன ஒயிட் மிஸ்ட், சின்ன சின்ன அந்த ஒயிட் கலரில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? வாட்டர் வேப்பர்னு சொல்கிறோம். ஒயிட் மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்மால் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது ஏரில் வந்து ஃபார்ம் ஆகும், காற்றில். அதுதான் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் வந்து என்னது இங்கே கொடுத்துருக்காங்கம்மா ப்ராசஸ் எப்படின்னு. வாட்டர் வந்து ஹீட்டிங் எப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரை டு ஆன்சர். நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஒய் வாட்டர் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். போது வாட்டர் வந்து என்னது? எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஆல் ஸ்டேட் மேட்டருக்கு, ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்கு எக்ஸாம்பிளாக வாட்டரை வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அதுக்கு ஒய் அப்படி ரீசன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா. ரெயின், ஐஸ், ஸ்னோ கொடுத்துருக்காங்க. இதில் லிக்விட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் ரெயின். ரெயின் தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். ஐஸ், ஸ்னோலாம் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் ரெயின். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னம்மா? ரெயின். ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஒய் வாட்டர் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். பாருங்க, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாலிட், லிக்விட், கேஸ் ஆர் என்னது வெரி கிளியர்லி விசிபிளாக இருக்கும். அதனால என்ன சொல்லுவோம்? இது வந்து
குட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். வாட்டர் வந்து என்னது குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருமா, ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஃபில் வாட்டர் இன் அன் ஐஸ் ட்ரே அண்ட் கீப் இட் இன் த ஃப்ரீசர். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் டேக் இட் அவுட். வாட் ஹேப்பன் டு த வாட்டர்? நீங்கள் வந்து ஐஸ் ட்ரேயில் வாட்டர் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஃபியூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நவ் கீப் திஸ் ஐஸ் ட்ரே ஆன் யர் டேபிள் ஃபார் சம் டைம். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஐஸ்? நீங்கள் திருப்பி என்னது ஃப்ரீசரில் டேபிளில் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற ஐஸ் வந்து என்ன. அப்போ ஃப்ரீசரில் இருக்கிறப்ப என்ன ஸ்டேஜில் இருக்குது வாட்டர் வந்து. நெக்ஸ்ட்டு எடுத்து வெளியில் ரூமில் டேபிளில் வைக்கிறப்ப என்ன ப்ராசஸ், அங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ரைட் பண்ணணும். போர் வாட்டர் ஃப்ரம் த ஐஸ் ட்ரே இன்டு ஏ கெட்டில். கெட்டிலில் ஐஸ் வந்து என்னது வாட்டர் ஊற்றி ஐஸ் ட்ரே போட்டு வச்சோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அசான் ஏல்டர் அட் யுவர் ஹோம் டு ஹீட் த கெட்டில். கெட்டிலை ஹீட் பண்ணுறப்ப அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அப்சர்வ் த மவுத் ஆஃப் த கெட்டில் வென் த வாட்டர் ஸ்டார்ட் பாயிலிங். அதில் பாயிலாக ஆரம்பிக்கும். வாட் டு யூ சி? அப்பொழுது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? வாட்டர் டேர்ன்ஸ் இன்டு ஐஸ் சாலிட் ஸ்டேட். வாட்டர் என்ன பண்ணும்? சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும். ஃப்ரீசரில் வைக்கிறப்ப என்ன வரும்? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். வாட்டர் வந்து ஐஸாக சேஞ்சஸ் ஆயிரும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் மெல்ட்ஸ் அண்டு டேர்ன்ஸ் இன்டு லிக்யூட். ஐஸ் என்னது மெல்ட் ஆகி என்ன ஆகுது? நம்ம ரூம்லேருந்து டேபிளில் வைக்கிறப்ப என்ன நடக்கும்? ஐஸ் வந்து மெல்ட் ஆகி லிக்யூட் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகிரும். ஃபில்லப்ஸில் இந்த மாதிரி இங்கே ரைட். செகண்ட் கொஸ்டினுக்கு இது ரைட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு திஸ் ஒன் ஆன்சர்மா. செகண்ட் ஒனுக்கு ஐஸ் மெல்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் இன்டு லிக்யூட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருமா. தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஐ சி த வாட்டர் டேர்ன்ஸ் இன்டு வெப்பர் அண்ட் பபிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அந்த மாதிரி ஹீட் கெட்டிலில் போட்டு ஐஸ் வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? என்னது வாட்டர் வெப்பர் வந்து ஃபார்ம் ஆகும், பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிங்க. ஆன்சர் வந்து இங்கே ரைட் பண்ணிக்கிங்கம்மா. இப்போ சொன்னால் அந்த மெத்தடில் இங்கே ஆன்சர் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வில்லன் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த வாட்டர் சைக்கிளோட எப்படி இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா. ஓகே, நேச்சராக பார்த்தோம் அப்படின்னா இன் நேச்சர் வாட்டர் கீப் சேஞ்சிங் இட் ஸ்டேட். நேச்சராக வாட்டர் வந்து அதோட ஸ்டேட் வந்து என்னது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். லெட் அஸ் see how this happens. அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிறப்ப என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். டியூ டு த சன்ஸ் ஹீட் வாட்டர் இன் ஓசன்ஸ் அண்ட் ரிவர் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வெப்பர் அண்ட் ரைசஸ் அப். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓசன்ஸில் ரிவர்ஸ்லாம் என்னது சன்ஸோட சூரிய ஒளியோட ஹீட் ஆகிறதுனால வாட்டர் என்னது வாட்டர் வெப்பராக சேஞ்சஸ் ஆகுது. எஸ் ஆர் நோ? எஸ். வாட்டர் பிகமிங் வாட்டர் வெப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆவியாதல். வாட்டர் பிகமிங் வாட்டர் வெப்பர் ஆன் ஹீட்டிங். சன்லைட்லேருந்து வர்ற ஹீட்னால வாட்டர் வந்து ஹீட் ஆகி என்னாகும்? எவாப்ரேஷன் நடக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? எவாப்ரேஷன் நடந்து வாட்டர் வெப்பர் வந்து ஃபார்ம் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எவாப்ரேஷன். வாட்டர் பிகமிங் வாட்டர் வெப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். த வாட்டர் வெப்பர் when becomes into contact with cool air becomes water droplets. இந்த வாட்டர் வெப்பர் என்ன பண்ணும்? எவாப்ரேட் ஆகி வாட்டர் வெப்பர் வந்து ஏரில் இருக்கும். அது எதோட கான்டாக்ட் ஆகுது? அங்கே இருக்க கூல் ஏர், அட்மாஸ்பியரில் இருக்கிற கூல் ஏர் இருக்குல்ல, அந்த கூல் ஏரோட கான்டாக்ட் ஆகி என்ன பண்ணும்? வாட்டர் ட்ராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? திஸ் இஸ் கால்ட் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆவி சுருங்குதல். கண்டென்சேஷன் என்ன? ஆவி சுருங்குதல்னு சொல்லுவாங்க. த வாட்டர் வெப்பர் when comes into contact with cool air becomes water droplets. This is called condensation. ஓகேவாம்மா? The water droplets combine to form clouds. வாட்டர் droplets, இந்த வாட்டர் droplets என்ன பண்ணுவோம்? கம்பைன் ஆகும், ஒன்று சேரும். கம்பைன் ஆகி என்ன எதை ஃபார்ம் பண்ணுது? க்ளவுட்ஸ், மேகங்களை உருவாக்குது. க்ளவுட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. த வாட்டர் droplets continue to combine. திருப்பி அகைன் என்னது? கம்பைன் ஆகி அண்ட் த பிகம் பிக் அண்ட் ஹெவி. பிக்காக மாறிடுது. பிக்காகவும் என்னது பெரிய அளவில் மாறிடும், ஹெவியாகவும் மாறிடும். அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து. இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து தென் ஃபால் டவுன் அஸ் ரெயினை நம்மளுக்கு என்னது? பூமிக்கு கீழே வருது. ஓகேவா? அந்த பெரிய சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கம்பைன் ஆகி பெரிய ட்ராப்லெட்ஸ், பிக் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஹெவியாக ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுது? எர்த்தில் பூமியில் ரெயினாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவாம்மா? இந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ப்ரிசிப்டேஷன். இது என்னம்மா?
ப்ரிசிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸ்க்கு. இன் கோல்டர் பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்பைன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கம்பைன் ஆகி எது மாதிரி ஃபால் ஆகுதுன்னா கம் டவுன் ஸ்னோ ஸ்லீட் ஆர் ஹெயிலாக என்ன பண்ணுது ஃபார்ம் ஆகுது, கீழே விழுகுது. ரெயினாக விழுகாமல் என்ன பண்ணும், ரெயின் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும், ஸ்னோவாகும் பனியாகவும், ஹெயில் ஆலங்கட்டி மழையாகும், ஸ்லீட்டாகும் என்னது ஃபார்ம் ஆகும். ஓகேவா, பனி மழை பொழியுதுன்னு சொல்கிறோம்னா இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து கோல்டர் ரீஜியனில் குளிர் பிரதேசங்கள் அந்த மாதிரி ரெயின் வந்து இருக்குமா. திஸ் கண்டினியூ சேஞ்சஸ் வாட்டர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் இன் நேச்சர் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். இந்த மாதிரி கண்டினியூவாக வாட்டர் வந்து ஒன் ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம், வாட்டர் சைக்கிள். ஓகேவா, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கம்மா வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னு. டு த கண்டினியூ சைக்கிள் த்ரூ விச் வாட்டர் இஸ் circulated by different process like evaporation, condensation and precipitation is called என்னது வாட்டர் சைக்கிள். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும், இந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்லாம் வாட்டரில் நடக்கிறனால சைக்கிள் திருப்பி தொடர்ந்து ஒரே மாதிரி நடக்கிறனால அதை என்னன்னு சொல்கிறோம், வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம்மா. எவாப்ரேஷன் நடக்கும், கண்டென்சேஷன் நடக்கும், ப்ரிசிப்டேஷன் அப்படிங்கிற 3 ப்ராசஸ் வந்து இதில் நடக்கும். டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இருக்கா இல்லையா. எங்கள் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து லேக் ஓசன்ஸ்லேருந்து ஹீட் ஆகி எவாப்ரேஷன் ஸ்டேஜஸ் நடந்து நெக்ஸ்ட்டு அங்கே கூலாகி க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, கண்டென்சேஷன் நடந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ், ஸ்மாலர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் கம்பைன் ஆகி பிக்கர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி திருப்பி என்னது ப்ரிசிப்டேஷன் நடந்து என்னது ரெயினாக கீழே நம்மளுக்கு வருது கிடைக்குது. ஓகேவாம்மா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ட்ரை டு ஆன்சர். இங்கே கொடுத்துருக்காங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் சைக்கிள் டேஸ், இங்கே 3 வாட்டர் சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது. ஒன்லி எவாப்ரேஷன் இஸ் இன்வால்வ்டா, அல்லது பி என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்லி கண்டென்சேஷன் இஸ் இன்வால்வ். தேர்ட் ஒன் என்னம்மா, எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் ஆர் இன்வால்வ். விச் ஆன்சர் கரெக்ட், ஆன்சர் சி தான் ஆன்சர் கரெக்டுமா. எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் ஆர் இன்வால்வ்டு தான் கரெக்ட். 2 ப்ராசஸ் நடக்குதா இல்லையா வாட்டர் சைக்கிளில், எஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். என்னது எதை இம்ப்ரூவ் பண்ணுது, கிரவுண்ட் வாட்டரை இம்ப்ரூவ். கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நிலத்தடி நீர் இருக்குல்லம்மா, நிலத்தடி நீர் இம்ப்ரூவ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு என்னது வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அவைலபிளாக இருக்குதா இல்லையா, எஸ். டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். நெக்ஸ்ட்டு டு கண்ட்ரோல் த எர்த்ஸ் டெம்பரேச்சர். எர்த் பூமியில் இருக்கிற டெம்பரேச்சரை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் டு ப்ரொவைட் வாட்டர் டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எஸ்பெஷலி ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கு பிளான்ஸ்க்குலாம் வாட்டரை என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுதா இல்லையா வாட்டர் சைக்கிள், எஸ். நெக்ஸ்ட்டு டு ரீசைக்கிள் த எர்த் சப்ளை டு எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி. ஒரே மாதிரி இருக்கும் ரீசைக்கிள், இந்த வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகிறப்ப டு ரீசைக்கிள் எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லியாக இருக்கும். ஓகேவா, மாறாத விதத்தில் இருக்கும், எர்த்துலேருந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரை டு ஆன்சர். இங்கே கொடுத்துருக்காங்கம்மா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தா அன்ஸ்கிராம்பிள் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இங்கே வேர்டு வந்து லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா அன்ஸ்கிராம்பிளாக இருக்கும், சேஞ்சஸ் ஆகிருக்குதா இல்லையா. இது வந்து நம்ம கரெக்டான வேர்ட்ஸாக மாற்றி என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங். நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நேம் த ப்ராசஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆஃப் கோல்ட் ரிங் டேஸ். இது ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஓகே, இங்கே பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உங்கள் புக் எடுத்துக்கோங்க, உங்கள் புக்கில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அன்ஸ்கிராம்பிள் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இந்த என்னது இங்கே ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்ட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் என்னம்மா, கண்டென்சேஷன். ஓகேவா, CONDENSATION கண்டென்சேஷன். செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் என்னம்மா, எவாப்ரேஷன். EVAPORATION எவாப்ரேஷன். தேர்ட் ஒன்க்கு ப்ரிசிப்டேஷன். PRECIPITATION. இங்கே லெட்டர்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆகி அன்ஸ்கிராம்பிளாக இருக்கும், நம்ம கரெக்ட் பண்ணி இங்கே இது மாதிரி ரைட் பண்ணணும். இதுதான் இதோட ஆன்சர் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு, கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ப்ரிசிப்டேஷன். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங். வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட், நம்ம ஃபார்மிங்னா அப்படி என்னது விவசாயம் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டனா இல்லையா, எஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும், எஸ். எஸ் வந்து அங்கே ஃபில் பண்ணிக்கிங்க செகண்ட் கொஸ்டினுக்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒய் இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வாட்டர் சைக்கிள் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு மனிதர்களுக்கு வாட்டர் சைக்கிள் வந்து
இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குமா. த வாட்டர் சைக்கிள் இஸ் கான்ஸ்டன்ட்லி ரீசைக்ளிங்காக இருக்குது. த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர், த வாட்டர் சைக்கிள் இஸ் கான்ஸ்டன்ட்லி ரீசைக்ளிங் த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் அஸ் ஹியூமன்ஸ் நீட் வாட்டர் டு சர்வீஸ். வாட்டர் சைக்கிள் இஸ் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கம்மா. நேம் த ப்ராசஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏ கிளாஸ் ஆஃப் கோல்டு ட்ரிங்க்னு இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கண்டென்சேஷன். ஆன்சர் என்னம்மா? என்ன ப்ராசஸ் மூலமாக என்ன நடக்குது? வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது கோல்டு ட்ரிங்க்கில். அப்படிலாம் ஒரு டம்ளரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூலிங்காக இருக்கும். அப்போ வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன ப்ராசஸ்ஸு? கண்டென்சேஷன். ஓகேவா. இதுதான் ஆன்சர். புக்கில் இப்போ சொன்னோம்ல அந்த ஆன்சர்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமாம்மா? 73% ஆஃப் அவர் பிரெயின்ஸ் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். நம்ம பிரெயினில் எவ்வளோ இருக்குது வாட்டர் லெவல் வந்து 73% இருக்குதுமா. த அண்டார்டிக் ரீஜியன் ஹேஸ் அபவுட் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர். வேர்ல்டு லெவல்லே அண்டார்டிக் ரீஜனில் ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோமா இருக்கும்? 70%. ஓகே. நெக்ஸ்ட்டு வி லேண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீர் சேகரிப்பு பற்றி பார்க்கலாமா? Okay. Rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. Rainwater harvesting எதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட கலெக்ட் பண்ணுறாங்க. ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் இன் நேச்சுரல் ரிசர்வர்ஸ் அண்ட் அல்லது என்னது ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ். எப்படி கலெக்ட் பண்ணுவோம் ரெயின் வாட்டரை? நேச்சுரல் ரிசர்வ் நேச்சுராகவும் கலெக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது இது ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட ஒரு டைப்மா. ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னதுமா? அந்த வீடுகளில் சேகரிக்கிறோம் இல்லை வீட்டு கூரைகள் மேலே சேகரிக்கிற வாட்டர் தான் ஹார்வெஸ்டிங். மழைநீரை எப்படி சேகரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங். த ரெயின் வாட்டர் ஆன் த டாப் ஆஃப் த பில்டிங் இஸ் கலெக்டட் அண்ட் பாஸ்ட் இன் டு த கிரவுண்ட் த்ரூ பைப்ஸ். என்ன பண்ணுறோம்? அந்த டாப் நம்ம வீடுகள் மேலே இருக்கலாம் அந்த ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம்? இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா. இந்த மாதிரி ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம்? கிரவுண்டு பைப்ஸ் வழியாக கிரவுண்டுக்கு பாஸ் பண்ணுறோம் வாட்டரை. வாட்டர் பாஸ் த்ரூ த பைப்ஸ் என்டர் த பிட்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் கிராவல்ஸ் அண்ட் கோர்ஸ் சாண்ட். இங்கே வாட்டர் எங்கே இந்த பைப்ஸ் வந்து எங்கே ரீச் ஆகுது? ஒரு பிட் அப்படின்றது குழி. மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கலாமா அந்த தொட்டி. இந்த மாதிரி இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இருக்குதா இல்லையா? இப்போ எல்லா வீட்லேயும் அவைலபிளாக இருக்குது மழைநீர் சேகரிப்பு தொட்டி. எல்லா வீட்லேயும் வச்சுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அந்த மழைநீர் வர அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம்? ஒரு பைப் வழியாக பிட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. அங்கே என்ன இருக்குது பிட்டில்? கிராவல்ஸும் கோர் சாண்டும் இருக்கும். கிராவல்ஸ்னால் ஜல்லி கற்கள் இருக்குதா இல்லையா? எங்கள் மணல். கோர் சாண்டும் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாண்டுன்னு என்னது? மணல் சொல்கிறோம். கோர் சாண்ட்னா பருமணல்னு சொல்லுவாங்களாம்மா. கொஞ்சம் பெரிய மணலில் பெரிய அளவில் இருக்கும். அதான் கோர் சாண்டுன்னு சொல்லுவாங்க. அஸ் இட் பாசஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஃபில்டர் அண்ட் ஸ்டோர்ட் அஸ் கிரவுண்ட் வாட்டர். இது மூலமாக என்ன பண்ணுறோம்? கிரவுண்ட் வாட்டர் வந்து இம்ப்யூரிட்டிஸில் வந்து அது பாஸ் ஆகும். ஃபில்டர் ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் கிரவுண்ட் வாட்டர். அது நம்ம என்ன பண்ணுவோம்? போர்வெல்லில் இருக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. மோர் டு நோ. H2O இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர். H2O அப்படிங்கிறது வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா. வேதியியல் ஃபார்முலா என்னது? கெமிக்கல் ஃபார்முலா என்ன? வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னமோ H2O. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமாம்மா? 1 inch ஆஃப் ரெயின்ஃபால் ஆன் எ 2000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் இஸ் ஈக்குவல் டு 4800 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். 1 inch ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ இருக்குது? 2000 இருக்கும். நம்ம ரூஃபில் கூரை மேலே இருக்கலாம். அந்த இதில் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வர ரெயின்ஃபால் வந்து ரூஃபில் இருக்கிற ரெயின்ஃபால் வந்து 4800 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்க்கலாமா? என்னென்ன பெனிஃபிட்ஸ்? மழைநீரை நம்ம சேகரிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். நிலத்தடி நீர் லெவல் வந்து என்னது? இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து வாட்டர் கிடைக்கும். மழை இல்லாத காலத்தில் என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். அதான் இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்
இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆஃப் ஆர் லிவிங் திங்ஸ். நம்மளோட நம்ம லிவிங் திங்ஸ்னால் அது உயிருள்ள எல்லா உயிரினங்களுக்கும் வாட்டர் என்னது அவைலபிலிட்டியாக இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ஒன்லி வே டு கன்சர்வ் ரெயின் வாட்டர். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான் நம்ம ரெயின் வாட்டர், அது மூலமாக தான் ரெயின் வாட்டரை என்ன பண்ணலாம், சேமித்து வைக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, இந்த மோர் டூன் உங்களுக்கு தெரியுமாம்மா. த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாஸ் லான்ச்டு இன் த இயர் 2001 பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் விச் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் மேண்டட்டரி. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை ஃபஸ்ட்டு யார் லான்ச் பண்ணாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 2001 ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு மழைநீர் சேகரிப்பு முறை பற்றி ப்ராசஸ் பற்றி முதல் லான்ச் பண்ணாங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. டிப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் எ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் அட் எ ஸ்கூல் அண்ட் ஹோம். உங்கள் ஸ்கூல்லேயே ஹோம்லேயே எப்படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் எ பிட் ஆஃப் எனி ஷேப் ஆர் சைஸ். ஏதோ ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஷேப் சைஸில் என்ன பண்ணலாம், பிட்டுன்னு எனது குழிகளை இந்த மாதிரி வெட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இட் மே பி ஜென்ரலி கன்ஸ்ட்ரக்டட் 1 to எப்படி அமைக்கணும் அப்படின்னா 1 to 2 மீட்டர் வைட் அகலம் இருக்கணும், அண்டு 2 to 3 மீட்டர் அளவு டெப்த் ஆழம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி அமைச்சுக்கணும். த பிட்ஸ் கேன் பி ஃபில்டு வித் போல்டர்ஸ், கிராவல்ஸ் அண்டு ஹோர்ஸ். அண்ட் இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதை ஃபில் பண்ணணும், போல்டர்ஸ், அந்த கூழாங்கற்கள் சொல்லணும்னா பெரிய அளவில் இருக்கணும், அந்த கற்களை அந்த கூழாங்கற்கள் இந்த மாதிரி போல்டர்ஸ் நிரப்பிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராவல்ஸ், ஜல்லி இருக்குல்ல, நம்ம கிராவல்ஸ் அந்த கற்களை என்ன பண்ணணும், இங்கே நிரப்பிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாண்டு, மணல் இருக்குல்லம்மா, கோர் சாண்டு, அந்த மணலை என்ன பண்ணணும்னா இங்கே நிரப்பிக்கணும். அந்த மாதிரி 3 ஸ்டெப்பாக நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அந்த பிட்டில். ஓகேவா? பிட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு புட் த போல்டர்ஸ் இந்த பாட்டமில் என்ன இருக்கும், போல்டர்ஸ் இருக்குது. சாண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாண்டு இந்த டாப்பில் இருக்கும். ஓகேவா? டாப்பில் இருந்து சாண்ட் 2க்கு பெட்வீன் இடையில என்ன இருக்கும், மிடில் கிராவல்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணி லைன் ஃபில் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு குழி என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கூலில் ஹோமில் என்ன பண்ணலாம், தொட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அமைக்கலாம். மழை வாட்டர் நம்ம ரூஃபில் இருந்து வர அந்த ரெயின் வாட்டர் இருக்குல்ல, அந்த ரெயின் வாட்டரை பைப் வழியாக கனெக்ட் பண்ணி பிட்டு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிரவுண்ட் வாட்டர் லெவலில் என்ன பண்ணும், நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.